வணக்கம். கன்னி ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை கன்னி ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். சனி பயிற்சியால் சனி பகவான் கண்டக சனியாக பயிற்சி பெறுவார். இதுநாள் வரையில் 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 6ஆம் இடம் சனி பகவானுக்கு மிகவும் உகந்த இடம். நற்பலன்களை செய்யக்கூடிய இடம். செய்தார்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது ராகு கேதுக்களும் உங்களுக்கு உதவியாக இருந்திருந்தால் சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்தார், பல வகையான நற்பலன்களை செய்தார் என்று நாம் வாய் கிழிய பேசிக்கிட்டு இருக்கலாம். கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது ராகு பகவான் 7ஆம் ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கும்போது சனி பகவான் எவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய கிரகமாகவே ராகு கேதுக்கள் இருந்தார்கள். ஆகையால் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தார். சில நன்மைகள் பல நன்மைகள் செய்தார். பெரிதளவு சொல்லக்கூடிய அளவிற்கு சனி பகவானால் நற்பலன்கள் செய்வதற்குண்டான வழிகளை தடுத்தார்கள் சர்ப்ப கிரகங்கள். இப்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் சனி பகவான், குரு பகவான், இந்த 2 கிரகங்களும் கன்னி ராசியான உங்களுக்கு நற்பலன்களை செய்து கொண்டே இருக்கும். ஓரளவுக்குத்தான். ஆனால் சனி பகவான் பயிற்சி பெறுவார். சனி பகவான் பயிற்சி பெற்றதும் கண்டக சனியாக அமருவார். கண்டக சனியில் சனி பகவான் அள்ளி கொடுக்கின்ற கிரகமாக இருப்பாரா, அல்லது கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களும் தருவாரா? கன்னி ராசிக்காரர்கள் மிக கவனமாக இந்த பதிவை கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அதை நாம் கை நழுவி கீழே விட்டுட்டோம்னாக்கா உடைந்தால் யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடும். அப்படி இருக்கும்போது கன்னி ராசியான நீங்கள் இந்த பதிவை பொறுமையாக கவனிக்கணும். பொறுமையாகவும் நிதானமுடன் கேளுங்க. இன்னும் கண்டக சனி வருவதற்கு 4, 5, 6 மாதங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த பதிவு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே விழிப்பூட்டும் பதிவாகவும் முன் எச்சரிக்கை பதிவாகவும் இருக்க வேண்டும். மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்கன்னா கன்னி ராசிக்காரங்க அறிவாளிங்க. புதன் பலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அறிவாளிங்க தான். சரி, கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அமருகின்ற ராசியும் அவர் பார்க்கின்ற பார்வையும், அந்த பார்வை பலத்தால் என்னென்ன நற்பலன்கள் நடக்கும், என்னென்ன கெடு பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துடலாம். சனி பகவான் 29 மார்ச் மாதம் 2025 பெயர்ச்சி பெற்று மீன ராசியில் அமருவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசி மீன ராசி. இந்த மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்தால் கண்டக சனி. கண்டக சனி என்றால்
கண்டங்களை தரக்கூடிய சனி என்று எடுத்துக்கொள்ளலாம். கண்டங்கள்னு கேட்டிங்கனாக்கா தவறுகளை செய்வதற்கு வழியை உங்களுக்கு காட்டுவார். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து தவறுகளை செய்வதற்குண்டான வழிகளை உங்களுக்கு எந்த தடுப்பும் இருக்காது. தவறுகளை செய்வதற்கு, தப்புகளை செய்வதற்கு, தப்பாட்டம் ஆடுவதற்கு, கடனாளிகளாக மாறுவதற்கு, நோயாளிகளாக மாறுவதற்கு, மற்றவர்களுக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல், குடும்பத்துக்கு தெரியாமல், உறவுகாரர்களுக்கு தெரியாமல், தாய் தகப்பனுக்கு தெரியாமல், உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல், ஏன் யாருக்கும் தெரியாமல் தவறுகளை செய்வதற்கு சனி பகவான் வழியை காட்டுவார். அந்த தவறுகளை செய்ய வைத்து தான் கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைத்து தவறான பாதையில் உங்களை மனம் துணிந்து போக வைப்பார். மனம் துணிந்து பொய் சொல்ல வைப்பார். மனம் துணிந்து மற்றவர்களுக்கு கெடுதல்களை செய்தாலும் பரவாயில்லை என்கின்ற மன துணிவை கொடுப்பார். இத்தகையான தைரியமும் தன்னம்பிக்கையும் சனி பகவானே கொடுத்து அதற்கு பிறகு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார். அஷ்டம சனி என்பது மிகவும் கொடிய பாதகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அஷ்டம சனி என்றால் என்ன நடக்கும், எத்தகையான பாதங்கள் நடந்தே தீருன்றதை நீங்கள் கன்னி ராசியான நீங்கள் உங்களுக்கு நண்பர்களோ அல்லது உடன் பிறந்த சகோதரன் சகோதரியோ அல்லது உறவுக்காரங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட போய் கடகராசிக்காரர்களாக இருக்கணும். அந்த கடகராசியாக இருக்கின்ற எந்த உறவாக, நட்பாக, சொந்த பந்தங்களாக யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு முறை அஷ்டம சனி உங்களை என்ன செய்ததுன்னு மட்டும் கேளுங்க. அவங்க சொல்லுகின்ற அந்த அனுபவமும் அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் காது கொடுத்து கேட்க முடியாது. இவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்தீங்கன்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய செயல்களை செய்வதற்கு முன்பதாக ஒரு நிதானம், ஒரு பொறுமை. நீங்கள் தவறு செய்துட்டீங்கன்னு சொல்லலை, செய்வதற்கு வழியை காட்டுவார். தப்பாட்டம் ஆட வைப்பார். தவறான பாதைகளை அதை நீங்கள் முடிவு செய்வதற்கு பக்கத்திலே சிலர்கள் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தைரியமாக செய், பிரச்சனை முடிஞ்சால் போதும், தொல்லைகள் விட்டு விலகினால் போதும், நீ தைரியமாக செய், யார் பார்த்துட்டாங்க, யார் சொல்லிட்டு போகிறாங்கன்ற தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் அருகிலே இருப்பார்கள். ஆகையால் கன்னி ராசிக்காரங்க மிக விழிப்புடன் இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாகத்தான் கடக ராசிக்காரர்களை ஒரு முறை கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நாம் செய்துக்கலான்றதை முடிவு செய்யுங்க. அடுத்தது கண்டக சனியில் தவறு, தப்பு, செய்யக்கூடாதவை, வீட்டிற்கு தேவையில்லாதவை, குடும்பத்திற்கு தேவையில்லாதவை, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத சில பாவச் செயல்களை செய்ய வைத்து அதற்கு பிறகுதான் கெடு பலன்கள் என்பதை அதிகப்படியாக செய்ய வைத்து ஒரு மனிதன் தலை தூக்கி நடக்க முடியாத அளவிற்கு தலைகுனிவும் மான அவமான சம்பவங்களும், ஒரு மனிதன் இருக்கும் இடம் தெரியாமல் இருட்டடிப்பு செய்வதும் இந்த நேரத்தில் தவறுகளை செய்ய வைத்துவிட்டு அஷ்டம சனியில் ஒரு மனிதனை ஆலையில் விழுந்த கரும்பை போல பிழிஞ்செடுப்பார். சரி, கன்னி ராசியில் இருப்பது உத்திரம், அஸ்தம், சித்திரை. உங்களுக்கு
என்ன தசா நடக்கிறது என்பதை மிக கவனமாக பார்க்கணும். எவ்வளவு கவனமாக இருந்தாலும் தவறு செய்யாதீங்க, தப்பு செய்யாதீங்க. மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு எதையாவது நீங்கள் உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரவத்தில் மாட்டிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, வாழ்க்கை, இந்த வாழ்க்கையாகப்பட்டது நாம் செய்கின்ற சில பாவச் செயல்களோ தவறோ தப்போ அது கெட்ட நேரத்தில் மற்றவர்கள் முன்னால் தெரிந்து தலைகுனிவை ஏற்படுத்தி மான அவமான சம்பவங்களை செய்ய வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு துன்பங்களையும் மனவேதனைகளையும் நித்தமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்களாகவும் மாற்றிவிடும். சனி பகவான் எப்பொழுதுமே கொடுத்து கெடுப்பார், கெடுத்து கொடுப்பார். அவர் ஒவ்வொரு ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11 இந்த இடங்களில் வரும்போது கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு 5 ஆண்டு, 7.5 ஆண்டு, 2.5 ஆண்டுன்னு மாறி மாறி துன்பங்களை கொடுத்து கொண்டு இருப்பார். ஆகவே கன்னி ராசிக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரமா, சூரியனி நட்சத்திரம், முதல் தசா சூரிய தசா. உங்களுக்கு அடுத்தது சந்திர தசா, செவ்வாய் தசா, ராகு தசா, குரு தசா, சனி தசான்னு மாறி போய்கிட்டே இருக்கும். இப்போது கண்டக சனியாக சனி பகவான் வரும்போது உங்களுக்கு என்ன தசா நடக்கிறது என்றதை முதலில் ஒரு ஜோதிடத்தில் போய் என்ன தசா நடக்குதுன்னு பொறுமையாக கேட்டுங்க. பாதக தசாவா, எதையும் துணிந்து செய்யாதீங்க, சிக்கலில் மாட்டிடுவீங்க. அடுத்தது தசா சரியில்லையா, இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, சனி பிரத்தி செய்வது, அல்லது நீங்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகங்களை சுற்றி வந்து சனி பகவானை வணங்கி வருவது. அடுத்தது அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா சந்திர தசா. சந்திர தசா முடிந்தவுடன் செவ்வாய் தசா, செவ்வாய் தசா முடிந்தவுடன் ராகு தசா, ராகு தசா முடிந்தவுடன் குரு தசா, குரு தசா முடிந்தவுடன் சனி தசா, புதன் தசா, கேது தசான் மாறி மாறி தசாக்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த தசாக்கள் நடந்து கொண்டு இருக்கு மாறி மாறி. இப்போ என்ன தசா நடக்குது, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதுன்னு அஸ்த நட்சத்திரக்காரங்க பொறுமையாக பாருங்கள். 5 ஆண்டு போராட்டம், ஓராண்டு ஈராண்டு இல்லை, 5 ஆண்டு போராட்டம், அதற்கு பிறகு வனவாசம், அதற்கு பிறகு வாழ்க்கையில் வந்து துடுப்பில்லாத படகை போல நடுக்கடலில் தத்தளிக்க வைப்பார். பயமுறுத்தும் பதிவல்ல, இது அனுபவத்தில் உணரலாம். அதுக்கு தான் சொன்ன கடகராசியை கேளுங்க அப்படின்னு. கடகராசியை கேட்டால் உங்களுக்கு ஒரு பயம் ஆரம்பத்தில் இருக்கும். அவங்க செய்யக்கூடாது செய்தாங்க, தண்டனை அனுபவித்தாங்க அதிகப்படியான நம்பிக்கையால். அடுத்தது சித்திரை நட்சத்திரம். தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம். எது சொன்னாலும் முதல்ல கோபம், எது சொன்னாலும் ஆத்திரமும் அவசரமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. ஏன்னா ஆக்ரோஷ கடவுள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரம் அல்லவா, அப்படி தான் இருக்கும். சரி, உங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா, அடுத்தது ராகு தசா, அதற்கடுத்தது குரு தசா, குரு தசா முடிந்தவுடன் சனி தசா, சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா. இப்போது இந்த கண்டக சனி வருவதற்கு முன்பதாகவே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் உங்களுக்கும் என்ன தசா, சுப கிரகங்களுடைய தசாவா
அந்த சுப கிரகங்களாக இருந்தாலும் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு சுப கிரகங்களுடைய தசாவாக இருந்தாலும் 6, 8 மறைந்திருக்கக்கூடாது, நீசம் பகை பெற்றிருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் கண்டக சனி உங்களுக்கு தொல்லையாக கொடுக்காதான்னு கேட்டிங்கனாக்கா, தொல்லைகளை கொடுக்காததுக்காக சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவார். அப்படி உங்களுக்கு யோக தசாவோ நல்ல தசாவோ இருந்தால் தலைக்கு வந்தது தலைப்பாயுடன் விலகி போயிடும். அதிக தொல்லையை தராது. தொல்லைகள் கொடுத்தாலும் அந்த தசா உங்களை காப்பாற்றி வழி நடத்தும். கண்டக சனிக்கா இவ்வளோ ஒரு பயம் பொறுத்துற மாதிரி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, கண்டக சனிக்காக நான் சொல்லலை. கண்டக சனியில் நீங்கள் மாட்டி அதற்கு பிறகு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய பதிவு. வீடியோ கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், பொறுமையாக பாருங்கள், சரிங்களா? கண்டக சனியில் செய்யக்கூடாததை செய்துவிட்டு அஷ்டம சனியில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய பதிவு. உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனி பகவான் தவறுகளுக்கும் தப்புகளுக்கும், குடும்பத்திற்கு தேவையில்லாத, வீட்டுக்கு தேவையில்லாத, வாழ்க்கைக்கு தேவையில்லாத, உறவுகளுக்கு தேவையில்லாத சில தவறான பாதை, தவறான முடிவு, தவறான சேர்க்கை, தவறான நட்பு, தவறான வழிகளை காட்டி அதற்கு பிறகுதான் உங்களை அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார். இப்போவாது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது மிக கவனமாக இருக்கணும். சரி, சனி பகவான் கண்டக சனியாக 7ஆம் ராசியில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு 3 பார்வை இருக்கும். முதல் பார்வை 7ஆம் ராசி மீன ராசியில் இருந்து கொண்டு கன்னி ராசியான உங்களுக்கு அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். ரிஷப ராசி என்பது கன்னி ராசியான உங்களுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். பாக்கியஸ்தானம் பாதிப்புக்குள் போயிடுச்சு. பாக்கியஸ்தானம் பாதிப்பு உண்டாயிடுச்சு. அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா யார் பேச்சையும் கேட்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதாவது முன்னோர்கள் சொன்னாலும் பாக்கியம், முன்னோர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் கேட்க போகிறதில்ல. நமக்கு முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பயமுறுத்தும் சில உண்மைகளையும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, எதையாவது செய்யணும், எப்படியாவது செய்யணும், செய்து முடிக்கணுன்ற ஆர்வம் மட்டும்தான் இருக்குமே தவிர நீங்கள் ஏன் தான் ஓடுறீங்க, எதுக்காக தான் ஓடுறீங்க, எதை தேடுறீங்க, நீங்கள் தேடுகிற பொருள் இந்த உலகத்தில் எங்கே தான் இருக்குது, அப்படி தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்குமா, கிடைத்தாலும் அது அரசாங்கத்துக்கோ குடும்பத்திற்கோ உங்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கு பிடிக்குமான்னு தெரியாத அளவுக்கு அலைய வைப்பார். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, பார்வைப்பட்டாலும் சரி, ஒரு படபடப்பை கொடுப்பார். நிலையான சிந்தனையை கொடுக்க மாட்டார். 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கும்போது கன்னி ராசியான உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பாதிக்கப்படும் போது இத்தகையான பலன். அடுத்தது அவர் கன்னி ராசியான உங்களுக்கு மீன ராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் பார்வையாக நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. சனி பகவான் பார்த்தால் அனைத்துமே பழுதாகும், கெட்டுவிடும் சொல்லுவாங்க. அதுக்கு தான் சனி பகவானுக்கு 3, 6, 11 மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களை மிகவும் வலிமையானதுன்னு சொல்லியிருப்பாங்க. சனி பகவானுக்கு மட்டுமல்ல, பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களுக்கு 3, 6, 11ஆம் இடங்களில் அமர்ந்தாலோ, சொந்த ஜாதகத்தில் இருந்தாலோ, அல்லது
ராசிகளில் மாதம் சுற்றி வரும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 3, 6, 11 இருந்தால் அந்த மாத ராசி பலன்களை எல்லா ஜோதிடரும் சொல்லும்போது பலன்களை கொஞ்சம் தூக்கலாகவே சொல்லுவாங்க. இம்மாதத்தில் இது நடக்க போகிறது, அது நடக்க போகிறது, வசதி வாய்ப்புகள் வரும்போது சொல்லுவாங்க. இது அனைத்து பாவ கிரகங்களுக்கும் பொருந்தும். ஆகையால் சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு கன்னி ராசியை பார்க்கும்போது நீங்களாகவே நோயாளியாக மாறுறது, கடனாளியாக மாறுறது, பிரச்சனை உள்ள மனிதர்களாக மாறுறது, குடும்பத்துக்கு கட்டுப்படாமல் போகிறது, யார் பேச்சையும் கேட்காம போகிறது, துணிந்து தவறுகளை செய்வது, துணிந்து கடன் பெறுவது, துணிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது, நீங்கள் துணிந்து செய்வது தான் கண்டமாக கண்டக சனியாக இருந்து கடைசியில் உங்களுக்கு தொல்லைகளை கொடுப்பார். அடுத்தது சனி பகவானின் 10ஆம் பார்வைன்னு ஒன்று இருக்கும். சனி பகவானுக்கு 3 பார்வை. முதல் பார்வை 3ஆம் பார்வை, 2ஆம் பார்வை 7ஆம் பார்வை, 3ஆம் பார்வை 10ஆம் பார்வை. இந்த 10ஆம் பார்வையாக சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து தனுசு ராசியை பார்ப்பார். கன்னி ராசியான உங்களுக்கு தனுசு ராசி 4ஆம் ராசி. 4ஆம் இடம் எதையெல்லாம் குறிக்கும் தெரியுங்களா? சொத்தால் பிரச்சனை, உடல் நலத்தால் பிரச்சனை, பேசிய வார்த்தையால் பிரச்சனை, தாய் தகப்பன் பகை, இரத்த பந்தங்கள் பெரிய பகை. நீங்கள் எடுப்பது எல்லாமே மற்றவங்க குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது, ஆணவத்தில் அழிஞ்சதால் இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருன்னு உறவுக்காரர்களே உங்களை குற்றமும் குறையும் பழியும் பாவமும் வாரி கொட்டுவாங்க. என்னமா அழிஞ்சு போச்சு தெரியுமா, நம்ம சொல்கிற பேச்சு கொஞ்சமாக நான் கேட்டுச்சு, இன்றைக்கி படட்டுமே, நமக்கு என்ன இருக்குது? மேல் பேச்சுக்கு தான் உங்கள்கிட்ட அதை செய்யாத இது செய்யாதுன்னு சொல்லுவாங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சி பொறுக்காமல் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை இப்போ பழி வாங்குவாங்க. ஆகையால் கன்னி ராசியான நீங்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தசா நடக்கிறது, அந்த தசா சாதகமாக பாதகமானு பார்க்க வேண்டியது ஒரு வேளை. ரெண்டாவது, பாதகமாக இருந்தால் அமைதி, பொறுமை, நிதானம். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, கோபத்தில் நிதானம், குழப்பத்தில் அமைதி, துன்பத்தில் தைரியம், தோல்வியில் பொறுமை, வாழ்வில் தன்னடக்கம். இந்த 5ம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தோல்வி வராது. தோல்வி என்பது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு இன்னொரு படி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனியில் கவனமாக இருந்து விட்டால் அஷ்டம சனியில் உங்களுக்கு பாதகம் தராது. இப்போ தப்பு செய்தால் தான் அப்புறம் கஷ்டம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சிலர் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே கண்டக சனி வந்த மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்வதை நாம் கேட்டிருக்கோம். முதலில் ஒரு ஜோதிடராக இருந்து உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து 2.5 வருஷம் அஷ்டம சனி வந்தால் என்னென்ன பாதிப்புகள் நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கன்னி ராசியான உங்களுக்கு கிடைச்சிருக்கு. லட்சமாக பணம் வேணாம், மன நிம்மதி கிடைச்சா போதும். யாரும் உங்களை அதிகமாக வாழ்த்தவும் வேணாம், வாரி தூத்தவும் வேணாம். நீங்களாகவே இருந்தால் போதும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எத்தனை பேர் நாம் அதிகமான உயரத்துக்கு தூக்கி நம்மளை பாராட்டுறாங்களோ அவங்க தான் கீழே போட்டுருவாங்க. ஆகையால் மிகவும் விழிப்புடன் இருந்தால், இன்னொரு முறை சொல்லிடுறேன், கன்னி ராசியான உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் கண்டக சனி
இதை அனுபவித்து கொண்டு இருப்பவர்கள் உங்களுடைய பக்கத்து ராசி சிம்ம ராசி. கண்டக சனியில் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அடுத்தது அஷ்டம சனியை சந்தித்து வாழ்வா தாழ்வா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிலை குலைந்து அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசியை போய் கேளுங்க. இந்த 2 ராசியும் கேட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க இல்லையா? தீர போய் நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் தவறு தப்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கிற முடிவு இது எல்லாமே ஒரு நல்ல சிந்தனையுடன் எடுத்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. தவறு செய்தால்தான் சனி பகவான் தண்டிப்பார். தவறே செய்யாதவர்களுக்கு தண்டனையை கொடுத்தாலும் உடனுக்குடனான மார்க்கத்தையும் மீண்டு வருவதற்குண்டான வழியும் கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.